தமிழ் பண்பாடு வலையொலி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை கரந்தைக்கு அருகிலே இன்றைக்கு பள்ளி அகரஹாரம் என அழைக்கப்படுகிற பள்ளி அகரம் என்கிற நகர் சார்ந்த வளர்நிலை ஊர் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அகரம் என்றாலே மிக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும். தமிழிலே பார்ப்பனச்சேரி என்ற பொருள் இருக்கிறது என்று வீரமாமுனியுடைய சதுரராதி குறிப்பிடும். அப்போ பார்ப்பனச்சாரி அகரம் என்று அழைக்கப்பட்டு பிறகு அது அக்ரஹாரம் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை மறவாமல் பள்ளி அகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள் பள்ளி அகரம் என்று தான் அந்த ஊரை அழைத்தார். அந்த அளவுக்கு அவருக்கு இந்த தனித்தமிழ் பற்று இருந்தது. கிட்டத்தட்ட ஜூன் 9, 1898 ஜூன் 18, 1977 வரை வாழ்ந்த மிகப்பெரிய தமிழ் ஆளுமை, அறிவு ஆளுமை, மிகச்சிறந்த தூய தமிழ் ஆளுமை, தமிழ் பற்று ஆளுமை என்றுதான் நாம் பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளை அவர்களை குறிப்பிட வேண்டும். ஒரு விதத்தில் அவருடைய மொழிபெயர்ப்பு பணி, அவருடைய பதிப்பு பணி, அவருடைய இதழ் பணி, அவருடைய தமிழ் சார்ந்து இயங்கிய பணி, இவற்றையெல்லாம் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் நண்பர்களே. பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளை அவர்களை பொறுத்தவரை அவருடைய குடும்பம் ஆங்கில வழிக்கல்வியினுடைய 3வது தலைமுறை என அவரே குறிப்பிடுகிறார். அவருடைய பாட்டனார் தமிழில் இலக்கணம் எழுதிய லாசரஸ் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கிறிஸ்தவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றியவர். அதை போலவே போன நூற்றாண்டில் மிகச்சிறந்த மில்லர் என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழை பாடமொழியிலிருந்து நீக்கக்கூடாது என போராடிய அன்றைய சிண்டிகேட் உறுப்பினர் அவர். அப்பொழுது இன்றைக்கு பேசுகிற இவர்களெல்லாம் அந்த சாமா சாஸ்திரி உட்பட தமிழை 1907 27 வரை மொழி பாடத்திலிருந்து நீக்கியவர்கள். ஒரு வெள்ளைக்கார ஆங்கிலேயன் தமிழ் பாடமாக இருக்க வேண்டும் என்கிறான். நம்ம ஊர் பார்ப்பனர்கள் தமிழை அங்கிருந்து பாடத்திலிருந்து அகற்றினார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அதை விட வினோதம். தமிழ் செம்மொழி இல்லை என சொன்னார்கள். இக்காலத்தில் சமஸ்கிருதம் செம்மொழியே அன்று என நம்முடைய ஆய்வுகள் மிகச்சிறப்பாக வெளிப்படுகின்றன. அது நாம் அதற்குள் போக வேண்டாம். அந்த மில்லர் போன்றவர்களோடு இவருடைய பாட்டனார் வழியாக இவருக்கு அங்கே தொடர்பு இருந்திருக்கிறது. அவரே எழுதுகிறார், எனக்கு இந்த மாதிரி ஆங்கில சிந்தனை அல்லது தமிழ் வழி சிந்தனை வந்ததுக்கு அவர்கள் காரணம் என்கிறார். கந்தசாமி பிள்ளையை பொறுத்தவரை தமிழ், ஆங்கிலம், லத்தீன், பிரெஞ்சு என்று ஒரு பன்முக ஆளுமையுடையவராக நாம் பார்க்கிறோம். சமஸ்கிருதத்தில் ஆழ்ந்த புலமையுடையவர். அதனாலே தான் மதுரா விஜயம் என்கிற நூலை, சமஸ்கிருத நூலை தமிழில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தாமஸ் முறை அவர்களுடைய அந்த கிராமத்து இடுகாட்டு இரங்கற்பா மிகச்சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பாளர் எப்படி இயங்க வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிடுகிறார். எப்படி கருத்து மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும், அந்த நாட்டுச்சூழல், அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப அந்த கவிதை உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகிற போது மூல மொழியில் இருப்பதை விட இலக்கு மொழியிலே இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு தலை சிறந்ததாக படிப்பவனால் உணரப்படும் என்பது ஐயா கந்தசாமி அவர்களுடைய கருத்து என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அந்த வேளை அவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக நம்மாலே பார்க்கப்படுகிறார். அவர் நாம் அந்த கடந்த நூற்றாண்டில் ஒரு 2-3 நிறுவனங்களை மனதில் கொள்ள வேண்டும். கிபி 1900 உருவாக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் மதுரையில், 1911 உருவாக்கப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கம், 1927 உருவாக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த 3ஐயும் நாம் ஒரு தமிழ் வளர்க்கும் நிறுவனங்கள் என்றே கவனத்தில் கொள்ளலாம். அந்த வகையில் மதுரை தமிழ்ச்சங்கம் 1900 தொடங்கப்பட்டு 1902 தான் முதல் செந்தமிழ் என்கிற இதழ் வருகிறது. அங்கே மூராக ஐயங்கார், ராராக ஐயங்கார், பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் போன்றவர்களெல்லாம் ஆய்வுக்கட்டுரைகள் எழுதினார்கள். அதே போல் 1911 தொடங்கப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கம் 1925 ரொம்ப சிறப்பாக இந்த தமிழ் பொழில்ங்கிற அந்த பத்திரிகையை கொண்டு வருகிறது. அந்த ஆய்வுதல் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஆய்வுகளை வெளிக்கொண்டு வந்ததை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ் பொழில் கடந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கால கண்ணாடியாக இலக்கிய ஆய்வில் பயன்படும். மாணவர்கள் அதை அந்த நூலை ஆய்வுக்கு நீங்கள் தேடி பயன்படுத்த வேண்டும். அந்த தமிழ் பொழிலில் இவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தொடக்கத்திலிருந்து அவர் சாகிறவர் இந்த தமிழ் பொழில் அவர் ஆசிரியர் குழுவில் அவர் இருந்தார் என்பதையும் எங்கள் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே,
இந்த கந்தசாமி பிள்ளை அவர்கள் இந்த தமிழ் பொழியில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். நீங்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கும் மெல்லிய வேறுபாடு உண்டு. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இருந்த அன்றைய சமஸ்கிருத புலவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்னா, சமஸ்கிருத பண்பாட்டிலிருந்து தான் தமிழ் பண்பாடு வந்தது, சமஸ்கிருதம் தான் மூலம், அங்கிருந்து தான் தமிழ் வந்தது என்கிற சிந்தனையாளர்களாக இருந்தார்கள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில் இல்லை தமிழ் வழி சிந்தனை தனித்தன்மை வாய்ந்தது, சிந்துவெளி நாகரிகம் இப்படி புறப்பட்டிருக்கிறது, தமிழ்தான் இந்த நாட்டினுடைய மூத்த மொழி, உலகினுடைய மூத்த மொழி என்கிற கோட்பாட்டை வளர்க்கிற ஒன்றாக கரந்தை தமிழ்ச்சங்கமும் தமிழ் பொழிலும் இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது நண்பர்களே. அந்த வகையில் நீங்கள் கந்தசாமி பிள்ளை அவர்கள் அந்த தமிழ் வழி சிந்தனையாளர் என்கிற நிலையில் நம்மால் பார்க்கப்படுகிறார். இவர் ரொம்ப பேசப்பட வேண்டிய மனிதர். எனக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய தமையனார் அண்ணன் திருமாறன் பேராசிரியர் அவர்கள் இதை குறிப்பிட்டு கொண்டதே இருந்தார். நாம் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம், நீ கந்தசாமி பிள்ளை பற்றி பேச வேண்டும் என கூறிக்கொண்டிருந்தார். அது ஒரு காரணம் நான் இந்த ஒலிப்பதிவை போடுவதற்கு. நீங்கள் ஒன்றை நுட்பமாக கவனிக்க வேண்டும். தஞ்சை பேதூர் பள்ளியிலே ஆங்கில வழியில் கற்ற இவர் பல இலக்கியங்களை திருவாசகமாக இருந்தாலும் கம்பராமாயணமாக இருந்தாலும் மிகப்பெரிய தமிழ் சான்றோர்களிடம் தனியாக பாடம் கற்றிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பணக்கார குடும்பம். அவரை பற்றி எழுதுகிற போது ஈரோடு தமிழன்பன் அந்த அறியப்படாத உலகங்கிற நூல்கள் கட்டுரையில் அந்த மாளிகையிலே அடமனை போல இருக்கும் என்கிறார். இன்னொன்று, இவர்கள் மிகுந்த கட்டிட ஒப்பந்ததார்கள். அந்த குடும்பமே 2-3 தலைமுறையாக தஞ்சை மாநகராட்சியில், இன்னும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முழுவதும் கட்டிடம், கரந்தை தமிழ்ச்சங்க கட்டிடம், இப்படி பல்வேறு கட்டிடங்களை கட்டி பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தவர்கள். அதனால் பெரிய தமிழறிஞர்களுடைய அறிமுகமும் அவர்களுக்கு கிடைத்தது. கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்ட போது இவர் சிறுவனாக இருக்கிறார், அதனால் உறுப்பினராக முடியல. பிறகு அவர் பருவமடைந்த பிறகு அதில் உறுப்பினராகி விடுகிறார். நிர்வாக குழுவில் கிட்டத்தட்ட 60 வரை 68 வரை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய பள்ளியகராணி கந்தசாமி பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நல்ல பதிப்பு பணியை செய்திருக்கிறார். அங்கிருந்த அன்றைக்கு இருந்த ராமசாமி ஐயர் போன்ற துணைவேந்தர்கள், மற்ற அந்த அண்ணாமலை செட்டியார் போன்ற பலரும் அவருக்கு பழக்கமாக இருந்த காரணத்தினாலே அங்கே கம்பராமாயண பதிப்பு தனி அளவில் வந்தது. போன நூற்றாண்டில் நண்பர்களே 2 நிலையில் இந்த கம்பராமாயண பதிப்பை நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று, வையாபுரி பிள்ளை, டிகேசி முதலியார், நீங்கள் சா கணேசன், இவர்களெல்லாம் கம்பன் கழகம் போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு காரைக்குடியில் இயங்கி கம்பராமாயணத்தை அச்சிட்டார்கள். சென்னை கம்பன் கழகம் போன்றவை. அதில் கூட டிகேசி மீது சில விமர்சனங்கள் உண்டு. சில பாடல்களையும் அவர் மிகைப்பாடல்கள் என கூறிய கதை உங்களுக்கெல்லாம் தெரியும், அறிந்திருப்பீர்கள். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த காலத்தில் ஒரு கம்பராமாயண பதிப்பு வெளியிட வேண்டும் என்று ஐயா கந்தசாமி பிள்ளை தான் வலியுறுத்தி அந்த பதிப்பு பணியை வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார். காரணம், அவர் அங்கே ஒப்பந்ததாராக இருந்தவர் கூடுதல். அதே போல் திருவாசகம் அச்சிடப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இவருடைய பதிப்பு பணி குறிப்பிட வேண்டியது நண்பர்களே. மரையன் கம்பெனிக்கு இவர் தான் அறிவுரையாளராக இருந்தார். அவர்கள் தொல்காப்பியத்தை கொண்டு வந்தார்கள், இன்னும் பல இலக்கியங்களையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு அறிவுரையாளராக இருந்தவர் நம்முடைய பள்ளியகரணி கந்தசாமி பிள்ளை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவு அந்த பதிப்பு பணியிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது அவருக்கு பிற்காலத்தில் மிகவும் உதவியாக இருந்தது. நீங்கள் ரொம்ப நுட்பமாக நாம் இதை கவனிக்க வேண்டும். அவர் லத்தீன், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வல்லுநராக இருந்த காரணத்தினாலே நீங்கள் வீரமாமுனிவருடைய செந்தமிழ், கொடுந்தமிழ் போன்ற நூல்களை எல்லாம் லத்தீன்லேருந்து தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தது மட்டுமில்லை நண்பர்களே. சரஸ்வதி மால் நூலை வெளியிட்ட போது அவர் காலத்தில் தான் அதை வெளியிடுகிறது. அவர் கௌரவ செயலாளராக 70-60களில் இருக்கிறார். அப்போ தான் அந்த நூல்களெல்லாம் கொடுந்தமிழ், செந்தமிழ் போன்ற நூல்களெல்லாம் வெளியிடுகிறார். அவர் அந்த 19ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த ஆங்கிலேயர்கள் எழுதிய தமிழ் இலக்கணங்கள், ஆங்கிலத்தில் எழுதிய இலக்கணங்களை எல்லாம் இவர் ரொம்ப நுட்பமாக படித்து அதை வெளிப்படுத்துகிற ஒரு பாங்கை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் சித்த வைத்திய வரலாறு அவருடைய குறிப்பிடத்தகுந்த ஒன்று. நீங்கள் சரஸ்வதி மகள் வெளியீடுகளில் அவருடைய பதிப்பு பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா மிக இன்றியமையாத ஒன்றாக நாம் கருத வேண்டும் அந்த சித்த வைத்திய இலக்கிய வரலாறு. இன்னும் பல மருத்துவ நூல்களை எல்லாம் அவர் அந்த காலத்தில் தமிழ் மருத்துவ நூல்களை எல்லாம் இவர் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது இங்கு கவனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நண்பர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி எப்படி இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டாரோ, எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயல்பட்டாரோ, அதுபோல் புதுச்சேரியில் இருந்த அந்த இந்தோ பிரெஞ்சு நிறுவனத்தில், ஆசிய பிரெஞ்சு நிறுவனத்தில் அவர் ஆய்வாளராக பல பணிகளை செய்தார்.
அப்போ தான் அங்கே இந்த பழந்தமிழ் சொற்களை எல்லாம் வந்து 2 அகராதிகளாக்கி அந்த சங்கப்பொருள் களஞ்சியம் என்கிற 2 அங்கே அவர்கள் வெளியிட்டதை நம்ம கவனிக்கிறோம். அதே போல் அவர்கள் தமிழ் இலக்கண இலக்கிய பழந்தமிழ் இலக்கண இலக்கிய அகராதிகள் 2 தொகுதி எழுதியதாகவும் அது இன்னும் வெளிவரவில்லை என்றும் பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதில் இன்னொரு கருத்தை நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே, மிக இன்றியமையாத கருத்து இந்த கருத்து தான். அவர் அந்த ஆசிய நிறுவனத்தில் இருக்கிற போது அன்றைய நாட்டினுடைய பிரதமரும் மிகச்சிறந்த அறிவாளியுமாகிய ஜவஹர்லால் நேரு, இதை நான் வேணும்னு அடிக்கோடிட்டு சொல்லணும். ஏன்னா 75 பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அவரை கூப்பிட்டு உரையாற்ற வைத்து, நாக்கிங்காக இருந்தாலும் பீக்கிங்காக இருந்தாலும் நீங்கள் ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களெல்லாம் அவரை உரையாற்ற வைத்து அவருக்கு 75 டாக்டர் பட்டங்களை கொடுத்தார்கள். அவருடைய நூல்கள் எல்லாம் தலை சிறந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த ஜவஹர்லால் நேரு பாண்டிச்சேரிக்கு வந்தபோது உங்கள் தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கிறார். ஐயா சொல்லியிருக்கிறார் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன, பழந்தமிழ் சொற்கள் மட்டுமே என கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா ஆங்கிலத்தில் எவ்வளோ சொற்கள் இருக்கின்றன என்று ஜவஹர்லால் நேரு கேட்டிருக்கிறார். நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இந்தியில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு அவர் கேட்கல, சான்ஸ்கிரிட்டில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு கேட்கல. தமிழை ஜவஹர்லால் நேரு ஒப்பிட்டது ஆங்கிலத்தோடு தான். 6 லட்சம் சொற்கள் இருக்கின்றன எனக்கு தெரியும் இவர் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒரு தமிழ் மாதிரி தொன்மையான மொழிகளில் ஒரு சொல்லுக்கே பல பொருள் இருக்கும், ஆகையினால் தமிழ் வந்து ரொம்ப நுட்பமான மொழி என கூறியபோது ஜவஹர்லால் நேரு அவர்களை இவரை வியந்து பாராட்டியிருக்கிறார். ஆக தமிழினுடைய பெருமையை, தமிழ் சொல்லினுடைய பெருமையை, செவ்வியலக்கியல்கால செவ்வியல் மொழித்தன்மையை ஜவஹர்லால் நேருவிடம், அதனால்தான் நான் சொன்னேன் இவர் வந்து தமிழ் பற்றி மிகுந்தவர், தமிழ் வழி சிந்தனையாளருங்கிற கருத்தை சொன்னேன். ஆக ஜவஹர்லால் நேருமே அப்படி இருந்தார் என்று ஈரோடு தமிழன் பண்ணவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் வீட்டுக்கு அவர் அடிக்கடி சென்று வந்து அவர் கூறிய வரலாறை பதிவு செய்வதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அதே போலவே நண்பர்களே, ஒரு முறை செந்தமிழ் பத்திரிகையில் திருக்குறளும் உபநிடதங்களும் கட்டுரை வருகிறது. திருக்குறளுக்கெல்லாம் உபநிடதங்கள் தான் காரணங்கிற மாதிரி வந்தபோது இவர் கொதித்திலிருந்து எழுதுகிறார். தமிழ் பண்பாடு வேறு, எப்படி வந்து திருக்குறள் வந்து அந்த உபநிடதங்களிலிருந்து வேதங்களிலிருந்து வேறுபட்டது. நண்பர்கள், இது 1928-38 காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அணியே இருந்தது. அப்போவே இவர்கள் வந்து கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். உபநிடதங்கள் வேதங்கள் என்று பொய்யை. நீங்கள் திருச்சியில் கூட இறையனார்னு ஒருவர் மிகப்பெரிய அளவில் அது திருக்குறள் ஆராய்ச்சின்னு ஒரு புத்தகம் போட்டு கடுமையாக விமர்சித்தார். அதை அடிப்படையாக வச்சு தான் பின்னாலே நம்ம பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள், பாவனர் போன்றவர்கள் இறையனாருடைய நூலை அடிப்படையாக வைத்து தான் செயல்பட்டார்கள். அது மாதிரி அதற்கு முன்னரே கந்தசாமி பிள்ளை அவர்கள் தனிக்கருத்து இந்த நம்முடைய தமிழ் பொழியில் அதை பற்றி கட்டுரைகள் எழுதினார். நாம் மிகவும் நுணுக்கமாக கவனிக்கிறோம். நீங்கள் கால்டுவெல் அவர்களை பற்றி ஒரு தனி இதழே வெளியிடுகிறார். அதை வந்து கட்டுரையை 6 கட்டுரைகள்ங்கிற தலைப்பில் 20 கட்டுரைகளை தரப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது. அதில் கால்டுவெல்லுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லியிருப்பார். கால்டுவெல் போன்ற ஒரு அறிவு சார்ந்தோரை இந்த தமிழினம் கண்டுகொண்டதுன்னு அவர் கூறுகிறார். மிக நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ நீதி கட்சி வருகிறது. இவர் நீதி கட்சியை ஆதரிக்கிறார். இவர் திராவிடவியல் முன்னோடி கந்தசாமி பிள்ளை அவர்கள், கந்தசாமி பிள்ளை பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளை அவர்கள் திராவிடவியல் முன்னோடி. ஏனென்றால் அப்போ வந்து தமிழர்கள், தமிழின முன்னேற்றம், தமிழ் மொழி முன்னேற்றம், தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும், தமிழ் வழி கல்வி வேண்டும். இவர் ஆங்கில வழியில் கற்றவர். இவர் எழுதிய நூல்களெல்லாம் ஆங்கிலத்தில் பல இருக்கின்றன. ஆங்கில நூல்களில் தமிழில் மொழிபெயர்த்த அறிவாளர், அகராதிகளை உருவாக்கிய சான்றோர். ஆனால் அவர் இந்த தமிழ் வழி சிந்தனையிலே செயல்பட்டார் என்பதனால்தான் நாம் இன்றைக்கு அவரை பற்றி பேசுகிறோம் நண்பர்களே. ஆக தமிழர்கள் மறந்து போன, ஆனால் மறக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய மாமனிதராக வலம் வந்தவர். அன்றைக்கே அவர் மகிழுந்தலில் சென்றவர். அன்றைக்கே அவருடைய வீட்டில் வந்து அவர் எப்போதுமே கோட் ஷூட்டில் தான் இருப்பார்னு நம்முடைய ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுகிறார். மிகப்பெரிய பணக்காரராக அவர் இருந்தார். அதே நேரத்தில் தமிழை வளர்ப்பவராக, தமிழை பதிப்பிப்பவராக, தமிழ் வழி சிந்தனையாளராக, தமிழ் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நண்பர்களே. இது போன்ற தமிழ் ஆளுமைகளை நாம் போற்றுவோம், அவர்களுடைய வரலாறுகளை உயர்த்தி பிடிப்போம். அனைவருக்கும் நன்றி.